ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு எனர்ஜி ரீடிங். இந்த எனர்ஜிஸ் யாருக்கு ரெஸ்னேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. உங்கள் பர்சனுடைய கரண்ட் தாட்ஸ், ஃபீலிங்ஸ் அண்ட் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் என்ன போயிட்டுருக்கு. ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ பேஸ் கார்ட் சிச்சுவேஷன், அவங்களுடைய எனர்ஜிஸ் என்ன அப்படின்றது பார்க்கலாம். ரொமான்ஸ் ஏஞ்சல்ஸ் ஆரக்கிள் டெக்கில் வந்து ஒரு 2 கார்ட் உங்கள் பர்சனுடைய கரண்ட் தாட்ஸ், ஃபீலிங்ஸ். Religious factors. Your love life is influenced by your religious upbringing and spiritual path அப்படின்றது வந்திருக்கு. ஓகே, சிலருக்கு கேஸ்ட், ரிலீஜியன் அப்படின்றது வந்து டிஃபராக இருக்கலாம். சம் டிஃப்ரென்சஸ் அப்படின்றது வந்து உங்கள் 2 பேருக்குள்ளே இருக்குது. இன் ஃபேமிலி வைஸ், ஸ்டேட்டஸ் வைஸ், படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம், இது ஒரு விஷயம் வந்து மியூச்சுவலாக இல்லை. அதனால் வந்து இங்கே ஒரு ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ சம் கல்ச்சர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ உங்களுக்கு வந்து வேறு ஒரு ஃபாலோ பண்ணுறது, ஏதாவது வந்து ஒரு கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு கடவுள் நம்பிக்கை இருக்கலாம். அது வந்து ஒரு மேட்ச் இல்லாமல் இருக்கலாம். லாங்குவேஜஸ் டிஃபர் இருக்கலாம். ஊர் எல்லாமே சம் டிஃப்ரென்சஸ் இருக்குங்க. ஓகே, செகண்ட் கார்டு. ஓகே, ரிவர்ஸ் வந்திருக்கு. என்ன கார்டு அப்படின்னு பார்த்துடலாம். வெரி சூன் கிளியர்லி டிசைட் வாட் யூ வாண்ட் ஸோ தட் இட் கம்ஸ் டு யூ நவ் அப்படின்றது வந்திருக்கு. இது வந்து ரிவர்ஸில் வந்தனால இந்த கார்டு இங்கே இப்படியே இருக்கட்டும். என்ன அப்படின்னா, உங்களால் வந்து சம் டெசிஷன் எடுக்க முடியல. இது வந்து உங்களுக்குள்ள அப்படின்றத விட உங்களை தாண்டி சரௌண்ட்ஸ் அப்படின்றது சொல்லலாம். இங்கே வந்து அதனால் ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. சொந்தக்காரங்க, உறவுக்காரங்க, இல்லை வந்து ஒரு கலாச்சார அடிப்படை, இல்லை அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னாலும் உங்களை சுற்றி வந்து பிரச்சனைகள் இருக்குது. அதனால் வந்து இங்கே வந்து நெக்ஸ்ட் மூவ் கொடுக்க முடியாமல், ஒரு டெசிஷன் எடுக்க முடியாமல் நீங்கள் திணறிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ஓகே, ஸோ உங்களுக்காக இன்னும் ஒரு கார்டு என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்றத பார்த்துடலாம். ஸ்டே ஆப்டிமிஸ்டிக் அபவுட் யுவர் லவ் லைஃப் அப்படின்றது வந்திருக்கு. ஓகே, பாசிட்டிவ் திங்கிங், ஃபெய்த் வில் பிரிங் யூ ரொமான்ஸ். எஸ், அதான் சொல்ல வர்றாங்க. என்ன அப்படின்னா, ஒரு இதில் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னா, நடக்குமா நடக்காதா, இல்லை ஏதோ ஒரு நம்பிக்கை இல்லாத மாதிரி இருக்கலாம். நீங்கள் இந்த சிச்சுவேஷன் இப்படி போயிட்டுருக்கு, இது வந்து எண்டிங் எப்படி இருக்கும், ஒரு ரிசல்ட் அப்படின்றது பெருசாக இப்போ தெரியலையே, என்னால் வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ண முடியலையே அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு போயிட்டுருக்கலாம். பட் இங்கே வந்து ஃபெய்த் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே அப்படி பண்ணும்போது இந்த ஃபெய்த் அண்ட் ஹோப், இந்த ட்ரஸ்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் கொடுக்கும்போது இது வந்து இந்த சேஞ்சஸ், இந்த கஷ்டமான சேஞ்சஸ், இந்த ரிவர்ஸாக இருக்கிற விஷயம் வந்து ஓகே, ஸோ கரெக்டாகிடும். உங்களுக்கு வந்து வெரி சூன் அப்படின்றது வந்து உங்களால் வந்து ஒரு டெசிஷன் வந்து எடுக்க முடியும். ஓகே, கரண்ட் எனர்ஜிஸ் எப்படி இருக்குது உங்கள் பார்ட்னரோடது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, கரண்ட் எனர்ஜிஸ். ஸோ சிச்சுவேஷன் இதுதான். ஒரு கன்ஃபியூஷன் இதில் இருக்கீங்க. பட் இது சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ டோன்ட் வரி. ஸோ நீங்கள் எவ்வளோ அதில் ஹோப் வைக்கிறீங்களோ அந்த மாதிரி. ஸோ கரண்ட் எனர்ஜிஸ் உங்கள் பார்ட்னரோடது என்ன இருக்குது, என்ன நினச்சிட்டு இருக்காங்க. ஓகே, பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். செகண்ட் கார்டு என்னன்னு பார்க்கலாம். 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ், 3 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஹெவியாக எனக்கு வந்து ஒரு தேர்ட் பர்சன் இல்லை சிச்சுவேஷன் வந்து இங்கே பிளாக்கேஜ் இருக்குங்க. இந்த பர்சன் நினைக்கிற விஷயம் என்னென்னா, இது வந்து ஒரு 9 ஆஃப் பென்டக்கிள்ஸாக முடிய வேண்டிய விஷயம். அதாவது வந்து ஒரு பெருசாக இங்கே பிரச்சனை எனக்கு தெரியலை, ஆனால் ஒரு சிம்பிளான ஒரு பிரச்சனை பெருசாக கொண்டு வந்திருக்கலாம். இது வந்து உங்களுக்கு நல்ல க்ளோஸாக இருக்கிறவங்க, உங்களை பற்றி உங்கள் 2 பேருடைய ரிலேஷன்ஷிப் பற்றி நல்லா தெரிஞ்சவங்க, சிலர் இது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கூட இருக்கலாம். ஸோ உங்களால் வந்து உங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் வந்து விரும்புகிறீங்க 9 ஆஃப் பென்டக்கிள்ஸாக இருக்கணும், இந்த லைஃப் வந்து கொண்டு போகணும். ரிலேஷன்ஷிப்பில் கூட இது வந்து செட் ஆகும். ஏன்னா நீங்கள் வந்து
ஒரு இது வந்து ஒரு ஸ்மூத்தாக ஒரு நல்லபடியாக ஒரு லைஃப் இருக்கணும் ஆசைப்படுறீங்க. ஆனால் உங்களை வந்து சேர விடாமல் இங்கே ஒரு தேர்ட் பர்சன் சிச்சுவேஷன், சின்ன பிரச்சனையை வந்து பெருசாக கொண்டு போயிட்டு இருக்கிறது அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்து பெருசாக அது வந்து சொல்கிற மாதிரியும் இல்லை. வெளியே அந்த பிரச்சனைகள்லாம் சின்னதாக இருந்த விஷயத்தை வந்து பெருசாக்கி அதை வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க. இதில் வந்து எனக்கு இது கிடைக்கணும், எந்த ஒரு பதில் கிடைக்கணும், அப்போ தான் நான் இது வந்து ஒத்துக்குவேன். இல்லைனா இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ண மணி இருக்கலாம், எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு விஷயம் அது வந்து நடந்தால் நான் வந்து அக்செப்ட் பண்ணிப்பேன். இல்லை இந்த சுற்றி இருக்கிறவங்க இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்க்கு வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. டிமாண்ட்ஸ் அப்படின்றது சொல்லலாம், பொருள் ரீதியாக இல்லை வந்து ஸ்டேட்டஸ் ரீதியாக ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து குறை இல்லை அவங்களுக்கு ஒரு குறை இருக்கிறனால 2 ஃபேமிலி சைடு வந்து இங்கே வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு என்ன வருது அப்படின்றது பார்க்கலாம். ஸோ அது நினச்சி இவங்க வருத்தப்படுறாங்க. ஸோ என்ன மேபி நீங்கள் கூட இது நினச்சிட்டு இருக்கலாம், இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, பட் இந்த மாதிரிலாம் கொண்டு போயிட்டுருக்காங்க, ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து ஒரு தடையாக இருக்காங்க இவங்கெல்லாம் அப்படின்ற மாதிரி. ஈவன் இது 2 பேரும் வருத்தப்பட்டு இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் போயிட்டு இருக்கே, எப்படி இதை சால்வ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருக்கலாம். உங்களால் வந்து உங்களால் வந்து மேட்ச் பண்ண முடியலை. ஓகே, அந்த மாதிரி எனக்கு தெரியுது. ஓகே, வேறு என்ன இருக்குது அப்படின்றது பார்க்கலாம். வேறு என்ன வருது, வேறு என்ன எனர்ஜிஸ் அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ சம் ஜஸ்டிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, முடிவுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. என்ன பதில் வரும், எப்படி கொண்டு போகிறது, எப்படி இந்த விஷயத்தை வந்து ஹேண்டில் பண்ணுறது. எஸ், உங்களுடைய லவ் வந்து ட்ரூங்க. உங்கள் 2 பேருடைய லவ் இஸ் வெரி ஜென்யூன் அண்ட் ட்ரூ. இதெல்லாம் வந்து சீட்டிங் இல்லை, இதான் சொல்லுவேன், ரொம்ப ரொம்ப ட்ரூ. இங்கே வந்து பிரச்சனை என்னென்னா, பிரச்சனை உங்களோட ஒரு சிச்சுவேஷன் சரவுண்ட்ஸ் தான் பர்சன். ஓகே, அதனால் உங்களுக்கு வந்து இப்போ டிலேஸ் போயிட்டுருக்கலாம், செப்பரேஷன் இருக்கலாம், டிஸ்டன்ஸ் இருக்கலாம், சம்திங் ஒரு ஹெவி பர்டன் இருக்கலாம். உங்களுக்குள்ளே எனக்கு தெரியல, அதாவது இவங்களால் உங்கள் 2 பேருக்கு வந்து செப்பரேஷன் ஆகிருக்கலாம், பேசாமல் போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் மனசளவுனா 2 பேருமே ரொம்ப ஒரு அட்டாச்மெண்ட்டாக ஒரு லவ் பாண்டிங்கில் நீங்கள் இருக்கீங்க. அது மட்டும் கிளியராக தெரியுது எனக்கு. என்ன தான் இங்கே பிரச்சனை இருந்தாலும், பேசிக்காமல் நீங்கள் இருந்தாலும், ஈவன் இது லெஸ் கான்டாக்ட் அப்படின்னு கூட சொல்ல முடியாது, கம்ப்ளீட்டாக செப்பரேஷன் அப்படின்ற மாதிரி தெரியுது எனக்கு. ஒரு விஷயம் வந்து முடியலை, ஒரு இந்த விஷயம் எப்போ வந்து முடியும், இதுக்கு வந்து ஒரு தோது வரமாட்டேங்குது, ஒரு டைம் வரமாட்டேங்குது. தேர்ட் சொல்கிறேன்ல, அந்த அவங்களுக்கு என்ன பண்ணாலும் அங்கே வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகலை, என்ன பண்ணாலும் அவங்கள வந்து ஒரு இக்னோர் பண்ண முடியலை. இவங்க மறுபடியும் உங்கள் ஃபேமிலிக்குள்ளே வந்துட்டுருக்காங்க, உங்களுக்குள்ளே உங்கள் நடுவில் வந்துட்டுருக்காங்க, உங்களுடைய லவ் லைஃப்பை வந்து இவங்க கெடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ரிப்பீட்டடாக வருது. இவங்க 2 பேருடைய ஈக்குவல் எனர்ஜி தான் காமிச்சிருக்கு. ஸோ 2 பேருமே இந்த ரிலேஷன்ஷிப் வந்து 2 ஆஃப் கப்ஸை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. ஒரு லவ் லைஃப் அப்படின்றது வந்து ஃபர்தராக அந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஃபேமிலி லைஃப் ஃபர்தராக கொண்டு போகணும் அப்படின்னு மாதிரி தான் நினைக்கிறீங்க. பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது பார்க்கலாமா? இது வந்து அவங்க நினைக்கிறதும் இந்த மாதிரி காமனான ஒரு எனர்ஜிஸ் இங்கே தெரிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத பார்க்கலாம். இந்த சிச்சுவேஷனாக இருக்கட்டும், இந்த பர்சனை நினச்சி என்ன மாதிரி எனர்ஜிஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க. ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், ஹேங்க்டு மேன், எயிட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். எனக்கு என்ன உங்கள் சைடில் தான் எனக்கு நிறைய ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுது. ஏதோ ஒரு விஷயம் இங்கே வந்து முடிவெடுக்க முடியலைங்க உங்களால். சட்டுன்னு முடிவெடுத்து இந்த பர்சனை போய் காண்டாக்ட் பண்ணுறது, இல்லை சட்டுன்னு அவங்களுடைய கஷ்டத்தை வந்து போக்குறது, ஏதோ ஒரு கசப்பான ஒரு விஷயங்க உங்களுக்குள்ளே இருக்குது, உங்களுடைய மனசில் இருக்குது. ஆல்ரெடி ப்ரீவியஸாக இருந்த விஷயம், இல்லை உங்களுடைய பர்சனலாக கூட இருக்கலாம். இது சில விஷயங்கள் என்னால் வந்து இது இவங்களோட காம்பினேட் என்னால் சொல்ல முடியாது. இது தனிப்பட்ட விஷயமாக தெரியுது, உங்களுடைய தனிப்பட்ட விஷயம். ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் நினைக்கிற மாதிரி போகல. நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன், இந்த எனர்ஜிஸ் நீங்கள் மாற்றி கூட எடுத்துக்கலாம். இது வந்து அவங்களுக்கு கூட இருக்கலாம், இது வந்து உங்களுக்கு கூட இருக்கலாம் இந்த எனர்ஜிஸ். பட்
ப்ரெடிக்ஷன் எப்படி வருதோ நான் சொல்லிருக்கேன். ஏதோ ஒரு விஷயம் நினச்ச மாதிரி போகல, சம் சிச்சுவேஷன் வெளியே வர முடியல, சம் டிமாண்ட்ஸில் வந்து நீங்கள் போய் மாட்டியிருக்கலாம், இல்லை அதை வந்து அக்செப்ட் பண்ணியே ஆகணும், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நான் டேக் ஓவர் பண்ணியே ஆகணும். இதுக்கு டைம் இல்லை என்னால். 2 ஆஃப் கப்ஸ்க்கு டைம் இல்லை. எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஓகே, பட் எனக்கு இங்கே வந்து இதை தாண்டி தான் இந்த விஷயத்துக்கு வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி. இந்த சிச்சுவேஷன் வந்து உங்களுக்கு கொண்டு போக விடலை, சம்திங் ட்ராபேக் பண்ணிகிட்டே இருக்குது. இது குடும்ப சூழல், இல்லை வந்து டைமிங், சம் ரெஸ்பான்சிபிலிட்டி, இல்லை வந்து தைரியம் இல்லாமல் இருக்கிறது, இல்லை எந்த முயற்சியும் பண்ணாமல் இருக்கிறது. ஓகே, இது வந்து ஒரு கனவாகவே போகுது, ஒரு ட்ரீமியாகவே போகுது, ஒரு இமேஜினேஷனாகவே போகுது. உங்கள் லவ் எல்லாமே எதுவுமே வந்து ஸ்டெப் எடுக்க முடியல, ஏதோ பிரச்சனை போயிட்டுருக்கு, அந்த மாதிரி இருக்குங்க உங்களுக்கு. ஸோ ஃபைனலாக உங்களுக்கு நான் இன்னும் ஒரு கார்டு கூட நான் எடுக்கிறேன். இந்த கார்டு ஓகே, டெம்பரன்ஸ், இந்த கார்டு நான் வந்திருக்கு. நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ். எஸ், ஒருத்தவங்க சொல்லிக்காமல் டிஸப்பியர் ஆகிருக்கலாம். மெயினாக இங்கே பென்டக்கிள்ஸில் ஒரு ஃபேமிலி விஷயத்துக்காக அப்ராட் போகிறது, அதர் கண்ட்ரி போகிறது, இல்லை போகணும்னு நினைக்கிறது, ஏதோ ஒரு விஷயம் வந்து இது வந்து முடித்த அப்புறம் தான் இது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கலாங்க. ஒரு மணி வைஸில் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒர்க்கிங்கில் வந்து ஸ்டெபிலிட்டி, ஒரு பேலன்ஸ் கொண்டு வந்த அப்புறம் இந்த ரிலேஷன்ஷிப்க்கு போகிறது. இல்லை வந்து சிலருக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த ரீடிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எப்படி உங்களுக்கு புரியும்னு எனக்கு தெரியலை. சிலருக்கு வந்து ரெண்டுமே ஈக்குவலாக நீங்கள் எடுத்துகிட்டு இருப்பீங்க. உங்களால் வந்து இதுலேயும் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, இதுலேயும் அதிக கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஏதோ ஒரு விஷயத்துக்காக நோக்கி போயிட்டுருக்கீங்க, பட் இந்த வலியோட அப்படின்ற மாதிரி இருக்குது. இது வந்து கல்யாணம் ஆகி பசங்க இருக்காங்க, ஒரு டிஸ்டன்ஸில் இருக்காங்க, ஒருத்தவங்க வந்து ஒரு இடத்துல இருக்காங்க, ஒருத்தவங்க வந்து ஒரு இடத்துல இருக்காங்க. பட் உங்களால் வந்து நிம்மதியாக ஒரு இடத்துல உட்கார முடியல, ஒரு இடத்துல வந்து இருக்க முடியல, ஃபேமிலியோடு என்னால் இருக்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி இருக்கும்ல, இங்கேயும் ஒரு கால் வச்சுட்டு இங்கேயும் ஒரு கால் வச்சுட்டு, ஒரு மனசு வந்து அந்த மாதிரி மனசை வந்து ஒரு விஷயத்தை வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. இதை கான்சன்ட்ரேட் பண்ணுறதா, இஷ்யூஸ் கான்சன்ட்ரேட் பண்ணுறதா, இல்லை வந்து ஃப்யூச்சருக்காக நான் கான்சன்ட்ரேட் பண்ணுறதா, இல்லை ஃபேமிலியை கான்சன்ட்ரேட் பண்ணுறதா, அந்த மாதிரி ஒரு லவ் லைஃப். பட் இங்கே எல்லாமே ஹெவியாக இருக்குது, நீங்களே பார்க்குறீங்க. இதுவும் கொஞ்சம் வந்து ஒரு எல்லா சைடும் போயிட்டுருக்கு. இதுவும் வந்து 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ், 2 ஆஃப் கப்ஸ், அதாவது ரொம்ப ஒரு லவ், ரொம்ப ஒரு அட்டாச்மெண்ட், அஃபெக்ஷன், கேரிங் அப்படின்றது சொல்லிட்டே போகலாம். இங்கே வந்து அதே மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கிறவங்க இருக்காங்க, உங்களுக்கு வந்து அந்த ஃபோர்ஸ் பண்ணுறவங்க, ப்ரெஷர் கொடுக்குறவங்க, ஏதோ ஒரு விதத்தில், இது வந்து மணி கூட எடுத்துக்கலாம், ஏதோ ஒரு விதத்தில் இந்த பிரச்சனைனால தான் நான் வந்து இப்படி இருக்கேன், இந்த பிரச்சனைனால தான் நான் வந்து போனேன், இந்த ஸ்டெபிலிட்டி எனக்கு இன்னும் வரல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் உங்கள் ஃபேமிலியில், இல்லைன்னா அவங்களுடைய ஃபேமிலியில் ஏதோ ஒரு விஷயம், அதனால் சொல்லிக்காமல் போயிருக்கலாம். இல்லை வந்து ஒரு தேர்ட் பர்சன், ஓகே. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஆனாலும் இங்கே வந்து லவ் இருக்குது. மேபி இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்காக ஹைட் பண்ணிகிட்டு இருக்கலாம், பட் அவங்களுடைய லவ் வந்து உண்மை, உங்களுடைய லவ்வும் உண்மை. இங்கே எதுவுமே இங்கே வந்து சீட்டிங் இல்லை, ஆனால் சிச்சுவேஷன் அந்த மாதிரி கொண்டு வந்திருக்கு, அதுதான் இங்கே சொல்ல வரேன். ஸோ ஃபைனலாக சொல்யூஷன் பார்க்கலாம், என்ன வருது அப்படின்னு, உங்களுக்கு என்ன சொல்யூஷன் வருது அப்படின்னு பார்க்கலாம். என்ன அட்வைஸ் பார்க்கலாம், என்ன அட்வைஸ் உங்களுக்கு வருது அப்படின்னு. ஒரு டிஃப்ரெண்ட் எனர்ஜி, ரெண்டு பேருக்குமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆனால் ரெண்டு பேருக்குமே இந்த லவ் லைஃப் வந்து சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்க, சேரணும்னு நினைக்கிறீங்க, பிரிஞ்சவங்க வந்து சேரணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால முடிய மாட்டேங்குது, அதுதான் இங்கே வந்து மெயினாக இருக்குது. அந்த காரணம் வந்து ஹெவியாக இருக்குது, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க மனசளவில். அதனால தான் இங்கே கார்டு வந்திருக்கு. கொஞ்சம் வந்து இதில் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள், ஏன்னா நிறைய விஷயம் திங்க் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். இந்த சிச்சுவேஷன் வந்து உங்களுக்கு வரணும், இந்த வெரி சூன் இருக்குல்ல, இந்த கஷ்டமான பீரியட் முடிஞ்சு இந்த பீரியட் வரணும் அப்படின்னு நீங்கள் வந்து ப்ரே பண்ணுங்கள். ஒரு பாசிட்டிவிட்டியாக இருங்க, ஹோப்பை மட்டும் இழக்காதீங்க. இருக்குது பிரச்சனை இருக்குது, அதில் வந்து அது கார்ட்ஸ் காமிச்சிருக்காங்க, பட் ஹோப் இழக்காதீங்க, அதுதான் மெயினாக அங்கே சொல்லியிருக்கிற விஷயம். ஸோ உங்களுடைய லவ் லைஃப் கண்டிப்பாக சேரும், அதில் டவுட்டே இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து அட்வைஸ் என்ன அட்வைஸ் பார்க்கலாம். 7 ஆஃப் ஸ்வார்ட்ஸ், ஓகே. 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ் ரிவர்ஸ் வந்திருக்கு, ஓகே. 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். முடிஞ்சால் நீங்கள் ஹனுமான் டெம்பிள் போயிட்டு வாங்க வீக்லி ஒன்ஸ்.
வேர்ல்டு ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து எண்ட் ஆனால் தான் அங்கே இது வந்து ஸ்டார்ட் ஆகும். சம் சுச்சுவேஷன் வந்து ஒரு சைக்கிள் போயிட்டுருக்கு, ஒரு ஹெவியாக இருக்குது, செப்ரேஷன் இருக்குங்க. கண்டிப்பாக இது வந்து பிளாக் இருக்குங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அந்த மாதிரி தான் இங்கே இருக்குது. அதே மாதிரி வந்து சிலர் வந்து இந்த 2 பேரில் ஒருத்தவங்க வந்து ஹோப் இழந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரியும் எனக்கு தெரியுது. சம்திங் எனக்கு அந்த மாதிரி ஒரு எனர்ஜியும் வருது. ஏன்னா நிறைய வெயிட் பண்ணி சரி இதுக்கு மேலே இந்த பர்சனால் எனக்கு எந்த பதிலும் கிடைக்காது அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜியும் வந்திருக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி போயிருக்கலாங்க. ஏன்னா இவங்க வந்து அந்த அளவுக்கு அந்த சுச்சுவேஷன் இவங்களை வந்து கொண்டு போயிட்டு இருந்திருக்கும். எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்து கிடச்சிருக்காது இந்த பர்சன்ட்டேருந்து. இங்கே வந்து ஒரு டீப் டவுனாக ஒரு அஃபெக்ஷன் இருந்தாலும், லவ் இருந்தாலும், இந்த சுச்சுவேஷன் வந்து இந்த பர்சன்ட்டை நினைக்கும் போது ஒரு ஈஸி அப்படின்றது மாதிரி தெரியலை. இல்லை உங்களுக்கு அந்த பர்சனை நினைக்கும் போது ஈஸியாக உங்களுக்கு தெரியலை. ஏதோ ஒரு விஷயம் ஒரு முடியாமல் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கலாம். ஒரு விஷயம் முடிஞ்சால் இன்னொரு விஷயம், அந்த மாதிரி சைக்கிள் வந்துட்டே இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இப்போ வந்து ஒரு முடிவு எடுத்துருக்கலாம் ஹை பிரிஸ்டஸாக. ஸோ ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மேபி நீங்கள் இப்போ அமைதியாக கூட இருக்கலாங்க, ஒரு காமாக இருக்கலாம், எதுவுமே செய்யாமல், எதுவுமே ஒரு ஆக்ஷன் எடுக்காமல் ப்ரே பண்ணிகிட்டு இருக்கலாம், அந்த மாதிரி தெரியுது. இல்லை அவங்க வேலை பார்த்துட்ருக்கலாம், இல்லை எப்போ இது முடியும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கலாம். இது வந்து ரிலேட்டட் நிறைய தடவை நான் பார்த்துட்டேன். பென்டக்கிள்ஸ் ரிலேட் ஆகுதுங்க, பென்டக்கிள்ஸ் சொசைட்டி ரிலேட் ஆகுது, குடும்ப சூழல்கள் வந்து இங்கே தடையாக இருக்குது அப்படின்ற மாதிரியும் எனக்கு தெரியுது. ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, முக்கியமாக ஒரு லேடி அப்படின்ற மாதிரியும் இருக்கலாம் இங்கே. ஸோ வெயிட்டிங் இருக்குது. ஸோ ஃபைனலாக ஒரே ஒரு கார்ட் உங்களுக்கு என்ன அட்வைஸ், ஹெரஃபண்ட், ஹை பிரிஸ்டஸ் அண்ட் ஹெரஃபண்ட். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து ஃபைனலாக என்ன வந்திருக்கு அப்படின்னா, எனக்கு தெரிகிற விஷயம் இது வந்து சான்சஸ் அதிகமாக இருக்குது ரீயூனியன் ஆகிறதுக்கு. 100% நான் சொல்லுவேன். பிரச்சனைகள் இப்போ முடிய போகுது, இல்லை எண்டிங் ஸ்டேஜ் வந்திருக்கலாம், இல்லாத இதெல்லாம் பார்த்ததாக கூட இருக்கலாம். சிலருக்கு வந்து இது பாஸ்ட் கூட இருக்கலாம், இல்லை சிலருக்கு நடந்துகிட்டு இருக்கிற விஷயமா இருக்கலாம். ஆனால் இந்த பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு முடிய போகுது அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. இங்கே பார்க்குறவங்க சிலர் 8 சீரீஸ், 7 சீரீஸ், 4 சீரீஸ், 1 சீரீஸ், சிலர் வந்து 9 சீரீஸ், சிலருக்கு வந்து இது வந்து ரொம்ப ரேர் 3 சீரீஸ் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது வந்து ஒரு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி, இல்லை ரொம்ப நாளாக பிரிஞ்சு ஒரு முடிவு எடுக்க போகிறோம், இல்லை முடிவு வந்து வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜியை நான் கொடுக்குது. மேபி இந்த பர்சன் இல்லை நீங்கள், இந்த பர்சன் வந்து புரிஞ்சு வர போகிறாங்க. இந்த பர்சன் இந்த கஷ்டப்பட்ட விஷயம் வந்து இந்த சுச்சுவேஷன்லேருந்து புரிஞ்சு மீண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஃபைனல் கார்ட் சன் ஹெரஃபண்ட், இது அதை தெளிவு அப்படின்றது வரும், இல்லை பட்டு தெரிஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ நிறைய விஷயங்கள் நீங்கள் இல்லாத அந்த லைஃப், இல்லை அவங்க இல்லாத உங்களுடைய லைஃப் வந்து ஒரு 2 பேருக்கு ஒரு மியூச்சுவலாக, ஏன்னா 2 கார்டு ஹை பிரிஸ்டஸ் அண்ட் ஹெரஃபண்ட் வந்திருக்கு, 2 பேருக்குமே ஈக்குவலாக புரியுது எப்படி நீங்கள் இருந்திருக்கணும், முன்னாடி நீங்கள் எப்படி இருந்திருந்தால் இந்த சில விஷயங்கள் இது பண்ணிட்டு போயிருக்கலாம், இல்லை அந்த சரௌண்ட்ஸை வந்து ஒரு மேனேஜ் பண்ணிட்டு போயிருக்கலாம், இல்லை அவங்கள மீறி நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு டெசிஷன் எடுத்திருக்கலாம். ஸோ சம்திங் உங்களுக்குள்ள ஆரம்பத்தில் பாண்டிங் இல்லாமல் இருந்திருக்கும். அந்த பாண்டிங் வந்து இப்போ உங்களுக்கு வந்து க்ரியேட் ஆகிட்டு இருக்கலாம். இப்போ வந்து அந்த புரிதல் அப்படின்றது உங்கள் 2 பேருக்குமே வந்துட்டு இருக்கலாம், ஈக்குவல் எனர்ஜி காமிச்சிட்டு இருக்கு. இந்த எனர்ஜிஸோடைய விஷயம் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக இது வந்து ரீயூனியன் இருக்குது, ரீகன்சிலேஷன் கண்டிப்பாக நான் சொல்ல முடியும். இங்கே வந்து சன் இருக்குது, ஏன்னா இங்கே வந்து என்ன தான் இங்கே பிரச்சனை இருந்தாலும் உங்களை தாண்டி அவங்களால இருக்க முடியலை, அவங்க இல்லாமல் உங்களால் இருக்க முடியலை. சண்டை போட்டாலும் திட்டினாலும், சொல்லுவாங்கள்ல, சண்டை போட்டாலும் திட்டினாலும் அவங்கள விட ஒரு மைண்ட் செட் எங்கேயும் போகல. அதாவது அவங்க இல்லாத லைஃப் வந்து உங்களால் இருக்க முடியல. அதே தான் அவங்களுக்கும். என்ன தான் வந்து ஒரு லைஃப் வந்து சுற்றி ஒரு பிளாங்காக இருந்தாலும்
பட் நீங்கள் இல்லாத லைஃப்பை வந்து அவங்களால நினச்சி பார்க்க முடியலை. ஹெர்ஃபண்ட் அண்ட் ஹை பிரிஸ்டஸ் வரும்போது நீங்கள் நார்மலி இது வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் எனக்கு குறிக்குது. ஸோ இங்கே வந்து 2 பேருக்குமே தனிப்பட்ட ஒரு இண்டிவிஜுவலிட்டி, தனிப்பட்ட ஒரு உங்களுக்கு இருக்கிற குவாலிட்டிஸ் அவங்களுக்கு இருக்காது, அவங்களுக்கு இருக்கிற குவாலிட்டிஸ் இருக்காது. ஆனால் 2 பேருமே ஜென்யூனாக இருந்திருக்கீங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். ஜென்யூனாக இந்த லவ்வை வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. லவ்வில் வந்து உங்களுடைய லவ் அண்ட் கேர் வந்து கொடுத்துருக்கீங்க. இது வந்து மாற்றமே இல்லை, இதில் வந்து மாற்றமே இல்லை. ஸோ இங்கே வந்து ஒரு தாண்டி ஒரு புரிஞ்சு சேருவாங்கள்ல, அதுதான் இங்கே ஃபைனலாக சன். அது வரப்போகுது, ரொம்ப சீக்கிரமாக வரப்போகுது. சிலருக்கு வந்து 19 days, இந்த 19 அப்படின்றது வந்து லேட் ஆகுது. சிலருக்கு வந்து 10 weeks, சிலருக்கு வந்து 10 days. நீங்கள் வந்து ஒர்க்கிங்கில் மீட் பண்ணியிருக்கலாம், உங்களுடைய ஹையர் இருக்கிறவங்களாக இருக்கலாம், உங்களை விட ஒரு பெருசாக அவங்க இருக்கிறவங்க, படித்து நல்ல ஒரு இடத்துல இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்டிங் லெவலில். அதே மாதிரி இது மாற்றி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து கண்டிப்பாக இது வந்து சேரும். இதில் வந்து டவுட்டே கிடையாது, 100%. ஆனால் இப்போ வரும்போது ஒரு கிளாரிட்டியோடு வருவாங்க. உங்களுக்கும் அந்த கிளாரிட்டி கிடச்சிருக்கும். இனிமேல் வந்து பிரியவே கூடாது, சேர்ந்தால் பிரியவே கூடாது. ஸோ அதாவது மைண்ட் செட்டில் இவங்க தான் உங்களுடைய பெஸ்ட் பேர், இவங்க தான் உங்கள் லைஃப் பார்ட்னர் அப்படின்ற மாதிரி பதிஞ்சிருச்சு. அவங்களுக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. இதில் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் உங்களுக்கு அது வந்து படிப்பினை கொடுத்துருக்கலாம் உங்களோட ரிலேஷன்ஷிப்க்கு வந்து. இது நான் ஆல்ரெடி சொன்னேன், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூட இருக்கலாம், பிரிஞ்சவங்க இருக்கலாம், டிஸ்டன்ஸில் இருக்கிறவங்க இருக்கலாம், லவ்வில் இருக்கிறவங்க இருக்கலாம். ஆனால் ஆரம்பத்தில் அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க அப்படின்னா இந்த பிரச்சனை இவ்வளோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி தான். அது விட்டனால தான் உங்களுக்கு வந்து இப்போ லேட்டாக அது புரிஞ்சு நீங்கள் சேர போகிறீங்க. அந்த மாதிரி தான் இங்கே விஷயம் முடிஞ்சிருக்கு. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். இந்த 2 of Cups அப்படின்றது வந்து உங்களுக்கு நடக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ரீடிங் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஹைப் கொடுங்க. உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்னுடைய மெயில் ஐடி, இன்ஸ்டாவில் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.